வணக்கம் கேப்டன் டிவி நேயர்களே, நான் யோகி வெங்கட்ராவ். இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாசன நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் பத்மாசனம். பத்மாசனம் என்பது பத்மம் என்றால் தாமரை போல அமர்தல். தாமரையானது நீரின் மேல் மிதப்பது போல உங்களுடைய ஆசனமானது உட்கார்ந்த நிலையில் கால்களை ஒன்றின் மீது ஒன்றாக ஓவர்லாப் சொல்லுவாங்க. அதாவது முதலில் ஒரு காலை மடக்கி உங்களுடைய இடது தோளை மேலே வச்சுக்கணும். உங்கள் பாதம் மேல் நோக்கி இருக்கணும். அடுத்தபடியாக இரண்டாவது காலையும் மடித்து வலது தோளின் மீது வைக்கணும். நிமிர்ந்து உட்காரும் நிலை. இதனால் பெறப்படும் பயன்கள் முதுகு தண்டுவடம் நேராகும். அடுத்தபடியாக உங்கள் இரத்த ஓட்டம் சீராகும். அடுத்தபடியாக உங்களுடைய செரிமான கோளாறுகள் செரிமானங்கள் எல்லாம் சீராகும். உடல் முழுக்க புத்துணர்ச்சி அடையும். இதை எப்படி செய்யணும்? சாதாரணமாக எல்லோரும் செய்ய முடியாது, பழகணும். சின்ன வயசுலேருந்து பழகிருந்தீங்கன்னா ஈஸியாக வரும். பட் நீங்கள் இப்போ தான் முதல்ல பத்மாசனம் பண்ணுறீங்கன்னா நிதானமாக எப்படி பழகணும்னு, எப்படி செஞ்சால் வரும்ன்றதும் சொல்கிறேன். கொஞ்சம் தொடைப்பகுதி பெருசாக இருக்கிறவங்க, கொஞ்சம் பெல்லியாக இருக்கிறவங்க, கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனாலும் செய்வதற்கு எளிதாக செய்யக்கூடிய ஒரு சின்ன பயிற்சி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். முதலில் உங்கள் இரண்டு கால்களையும் நேராக நீட்டி வைத்து கொள்ள வேண்டும். அதில் வலது காலை இடது தொடையின் மீது உள்பக்கமாக நல்லா வச்சுட்டு ஒரு கையை முட்டியை பிடிச்சிக்கணும். அடுத்த கையை உங்களுடைய கால் கட்டை விரல் முதல் கொண்டு எல்லாரும் கையில் அழுத்தமாக பிடிச்சிக்கணும். நிதானமாக தேங்காய் துருவது மாதிரி சுழட்டணும். இப்போது உங்களுடைய ஆங்கிளானது நிதானமாக ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்குது. அப்போது உங்களுக்கு பத்மாசனம் செய்யும்போது தொடை மேலே காலை வச்சு ரொட்டேட் பண்ணுறதுக்கு மேல் பக்கமாக பாதம் எடுத்து போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரிவர்ஸில் ஒரு 5 முறை சுழட்டுங்க. இதில் இரண்டாவது பயிற்சி, கொஞ்சம் காலை இன்னும் அழுத்தமாக உள்ளே வச்சுட்டு இரு கைகளையும் கோத்துக்கிட்டு உங்கள் நீக்கு கீழே வச்சுக்கோங்க. நல்ல மேல் நோக்கி மூச்சு விட்டுட்டே நெஞ்சு வைக்கும் ப்ரெஸ் பண்ணுங்கள். திருப்பி கீழ் நோக்கி மெதுவாக தரை வைக்கும் அழுத்துங்க. மறுபடியும் கைகள் அப்படியே தான் இருக்கணும். முட்டிக்கு கீழே கை வச்சுக்கணும். நல்ல மேல் நோக்கி அழுத்தணும். மூச்சை விட்டுட்டே அழுத்தணும். திருப்பி மூச்சை விட்டுக்கிட்டே நிதானமாக அழுத்துடுங்க. ஐந்து முறை முடிஞ்ச பிறகு அடுத்தது குழந்தையை தாளாட்டுவது போல உங்கள் கால்களை தூக்கி ஒரு கை கீழேயும் அடுத்த கை அதற்கு கீழேயும் போட்டு மறு ஃபிங்கர் லாக் பண்ணிக்கோங்க. இப்பொழுது குழந்தையை தாளாட்டு போய் இடதுலேருந்து வலது இடது சுழற்ற வேண்டும். இது மாதிரி சுழட்டும் போது உங்களுடைய இடுப்புக்கும் காலுக்கும் நடுப்பட்ட சதைப்பகுதி கொஞ்சம் லூசன் ஆகும். அதே நேரத்தில் உங்களுடைய அந்த எலும்புகள் எல்லாம் உள்பக்கமாக வளைஞ்சி அந்த லெகமெண்ட்ஸ் நல்லா உள்ளே போய் இலகுவாகும். ரிலீஸ் யுவர் லெக். அதே போல் இடது காலை மடித்து வலது தொடை மேலே வச்சுக்கோங்க. உள்ளே வச்சுக்கோங்க. நல்ல கையை விரல் மேலே வச்சுக்கோங்க. இன்னொரு வலது கையை இடது கையும் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது ரொட்டேட் பண்ணுங்கள். ஒரு முறை வலது பக்கமாக ஒரு 5 முறை சுழட்டுங்க. இடது பக்கமாக ஒரு 5 முறை சுழட்டுங்க. அந்த ஏர் கேப் எல்லாம் கூட நல்லா ஃபில் ஆகும். அந்த லிகமெண்ட்ஸு ஃப்ளோ ஃப்ரீ ஆகும். ஆங்கிள்ஸ் ரொம்ப நேரம் உட்காந்துருப்போம், ரொம்ப நேரம் நின்றுட்டுருப்போம். இந்த ஆங்கிள் ரொம்ப டைட்டாக இருக்கும். பத்மாசனம் போடுறதுக்கு சிரமமாக இருக்கும். ஒரு 5 டைம்ஸ் பண்ணும். அடுத்தபடியாக இரண்டாவது, உங்களுடைய கால் நல்லா உள்ளே அழுத்தி வச்சுக்கோங்க. நீயை கேட்ச் பண்ணிக்கோங்க. வலது பக்கம் செய்த மாதிரி இடது பக்கமும் மேலே அழுத்துங்க. கீழே நிதானமாக அழுத்துங்க.
மேல் பக்கமாக மூச்சு விட்டுட்டே அழுத்துங்க. கீழ்ப்பக்கமாக மூச்சு விட்டுட்டே இறக்குங்க. இதே போல் ஒரு 5 முறை செய்யுங்க. நவ் இப்போது காலை குழந்தை பிடிக்கிற மாதிரி மறுபடியும் ஆப்போசிட்டில் ஃபிங்கர் லாக் பண்ணி மேலே தூக்கி பிடிச்சிக்கோங்க. இப்போ இதுலேயும் அதே மாதிரி நிதானமாக சுழட்டுங்க. இப்போ திருப்பி ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்கள் காலை நீட்டாக நீட்டி வச்சுக்கோங்க. இப்பொழுது பத்மாசனம் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் வலது காலை இடது தொடை மீது வைத்து இந்த நீ கீழே போகிற வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த காலை இழுத்து நிதானமாக கால்கள் மேல் பக்கம் போகிற மாதிரி மறந்து வச்சுக்கோங்க. இங்கே கேப் இருக்கணும், வி ஷேப் இருக்கணும், கண்டிப்பாக நிமிர்ந்து உட்காரணும். இந்த பயிற்சியானது உட்கார்ந்து செய்யும் ஆசனங்களை சேர்ந்தது. கல்ச்சுரல் போஸ் சொல்லுவாங்க. அடுத்தபடியாக தியானம் செய்வதற்கு உகந்த ஆசனம், மூச்சு பயிற்சி செய்வதற்கு உகந்த ஒரு ஆசனம். கண்களை மூடி இந்த பயிற்சி செய்யுங்க. இதே போல் செஞ்சீங்கன்னா வாழ்நாள் முழுக்க உங்கள் கால் சம்மந்தப்பட்ட எந்த கோளாறும் ஆகாது. நீண்ட ஆயுளை கொடுக்கும், மன உறுதியும் தெம்பும் கொடுக்கும், உடல் முழுக்க புத்துணர்ச்சியை கொடுக்கும். தினந்தோறும் பயிற்சி செய்யுங்க. இந்த பத்மாசன பயிற்சி பழக பழக எளிமையாக வரும். இன்றைய டிப்ஸ்: விழித்திரு, தனித்திரு, பசித்திரு. விழித்திரு அப்படின்னா கண்களை திறந்திருக்கிறது இல்லை, உங்களுடைய மூளையை அலர்ட்டாக வச்சுக்கணும்னு அர்த்தம். மூளையை ஷார்ப்பாக வச்சுக்கணும்னு அர்த்தம். தனித்திரு அப்படின்னா எல்லாரை விட்டு தனியாக இருக்கிறது கிடையாது. உங்களை தனிமைப்படுத்தி காட்டணும். எந்த ஒரு சிறந்த ஒரு பயிற்சியும் நல்லா செஞ்சிங்கன்னா பையில் சீக்கிரமாக நல்லா வந்துடும். அடுத்தது பசித்திரு அப்படின்னா பசியாக இருக்கிறதில்ல, அரை வயிறு சோறு, கால் வயிறு நீர், கால் வயிறு காலியாக இருக்கணும் அப்படின்றது தான். பசித்திருந்தால் தான் உங்களுடைய மூளை நன்றாக சுறுசுறுப்பாக வேலை செய்யும். மீண்டும் நாளை இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாசன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.